இந்த வீடியோவை வழங்குவோர் பெட்லாக் விங்ஸ் ஃபார் வெட்டிங் போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி. இணைந்து வழங்குவோர் B-Roll Studios Private Limited. என் பேர் அக்பர் அலி. பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம், SP பட்டினம். இப்போ வந்து இந்த மாங்காடு ஏரியாவில் இருக்கோம். பிரியாணி ஃபீல்டில் நான் வந்து ஹோட்டல் ஃபீல்டில் ஒரு 17 வயசுலேருந்து இருக்கேன். தம் பிரியாணி மட்டும்தான் எனக்கு செய்ய தெரியும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடி பிரியாணி அப்படிங்கிறது எப்படின்றத இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். தம்பி சாஜித் வந்து நம்ம கடையில் 2 வருஷமாக நம்ம கூட அவர் தான் பக்கபலமாக இருந்துகிட்ருக்காரு. இப்போ வந்து 18 கிலோ பிரியாணி வந்து அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆயில் வந்து 3 லிட்டர் ஊற்றணும். பட்டை லவங்கம் ஏலக்காய் தேவையான அளவு. அது கிலோவுக்கு 10 கிராம் அப்படிங்கிற கணக்கில் விகிதத்தில் போடுவாங்க. ஒரு 150 கிராம் அப்படி போடுவாங்க. 100 கிராம் 150 கிராம் அப்படி போடுவாங்க 18 கிலோவுக்கு. 100 கிராம் பட்டை, லவங்கம் 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம். 18 கிலோ பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு 7 கிலோ வெங்காயம், வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌன் கலரில் பொரிய விடணும். ரொம்ப தீயும் விட்றக்கூடாது, ரொம்ப கருகும் விட்றக்கூடாது. அது கரெக்டான அந்த ப்ரௌன் கலரில் வந்து வரும்போது என்ன பண்ணணும், பூண்டு ஆட் பண்ணுவோம். பூண்டு வந்து 10 கிலோவுக்கு வந்து 3/4 கிலோ பூண்டு. இப்போ நம்ம 18 கிலோ செய்கிறதுனால 2 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக போடுவோம். அந்த பூண்டு ஆட் பண்ணும்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். சும்மா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஒரு ஸ்பூனில் ஒரு பாதி போட்டால் போதும். 18 கிலோவுக்கு சொல்கிறேன். ஒரு 8.5 கிலோ தக்காளி, அதுலேயே மிளகாத்தூள் 1 கிலோவுக்கு வந்து 10 கிராம், தேவையான அளவு உப்பு அதிலே ஆட் பண்ணிப்போம். 18 கிலோவுக்கு வந்து ஒரு 200 கிராம் கூட சேர்த்துக்கலாம். 3 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். மல்லி 6, புதினா 6 கட்டு போட்டு வரலாம். அந்த வெங்காயம் உங்களுக்கு நல்லா ப்ரௌன் ஆன உடனே இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறோம், அதில் பாத்திரத்தில் போடுறோம். போட்டு நல்லா தக்காளியை ஒடிய விட்றோம். பச்சை மிளகாய் 1/4 கிலோ. இஞ்சியும் அதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி உடஞ்சி இந்த இஞ்சிலாம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவார் மாஸ்டர். இந்த தேவையான அளவு தண்ணி ஊற்றுவார். கரெக்டான அளவு தண்ணி ஊற்றணும்.
அது 18 கிலோ பிரியாணிக்கு வந்து நம்ம அளவு அப்படின்னும் போது நம்மக்கிட்ட ஒரு பாத்திரம் ஒன்று இருக்குது, வால் பாத்திரம் அப்படின்ட்டு. அது இருக்கும், ஒரு 2-2.5 லிட்டர் இருக்கும், 2 லிட்டர் இருக்கும் அந்த பாத்திரத்துடைய அளவு. அதில் தான் நம்ம தண்ணி அளவு வைக்கணும். அதில் வந்து 7 கிலோவுக்கு வந்து 1.5 வைப்பாங்க அதில் தண்ணி. 10 கிலோக்குன்னும் போது ஒரு 2 வைப்பாங்க தண்ணி. 18 கிலோக்குன்னும் போது ஒரு 3-7 லிட்டர் தண்ணி வந்து நம்ம ஊற்றுற மாதிரி வரும் அந்த வடி பிரியாணின்றதில். ஒரு 15-20 நிமிஷம் நல்லா உங்களுக்கு நல்லா அந்த இதெல்லாம் பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கறி ஆட் பண்ணுறோம். கறி 3 வாட்டி வாஷ் பண்ணுவோம். எல்லாமே 3 வாட்டி வாஷ் பண்ணுவோம். அரிசியாக இருக்கட்டும், இஞ்சியாக இருக்கட்டும், பூண்டாக இருக்கட்டும், கறியாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம வந்து 3 வாட்டி வாஷ் பண்ணி தான் போடுறது. காலையிலேயே 5 மணிக்கெலாம் வெட்டி வைக்கிற கறி அந்த மாதிரி இருக்கிறது நல்லா இருக்காது. ஒரு மாதிரி ஆகிடும், கறிக்கோ இதாகிடும். கறி வந்து நம்ம அப்போவே ஃப்ரெஷ்ஷாக அறுத்து அப்போவே ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது தான் வந்து நல்லது. ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா உங்களுக்கு நல்லா வந்துடும். அரிசி பாஸ்மதி தான் வாங்கிட்டு இருக்கிறோம். 1/2 மணி நேரம் ஊறினா போதும் உங்களுக்கு. அதுக்கு மேலே ஊறினா உங்களுக்கு ரொம்ப இதாகிடும் அரிசி. 1/2 மணி நேரம் ஊறணும். 1/2 மணி நேரம் கரெக்டான அளவு. 18 கிலோ கறிக்கு 18 கிலோ அரிசி போடணும். நம்ம அந்த எடுத்து பார்ப்போம், கையில் எடுத்து நசுக்கி பார்ப்போம். ஒரு பதம் தெரியும் நமக்கு, ஒரு 1/2 வேக்காடு தெரியும். ரொம்பவும் பாயில் ஆகிடுச்சுன்னா இதில் போட்டோன்னா சாப்பாடு குழகுழன்னு ஆகிடும். ரொம்பவும் வேக்காடு கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிடும் போது கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும், கம்ப்ளைண்ட் வரும். அதனால் வந்து கரெக்டான பதத்தில் நம்ம மாஸ்டர் எடுப்பார். ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடும். கறிக்கும் சாப்பாடும் உங்களுக்கு கரெக்டான ஒரு பதத்தில் வந்து வந்துடும். ஒரு பாத்திரத்தில் வடி வச்சு அதை வடித்து தான் அதை செய்வோம். தம் பிரியாணி, வடி பிரியாணி ரெண்டுமே ஒரே மசாலா தான், ஒரே மெத்தடு தான். என்ன இந்த தண்ணியோடைய அளவு மட்டும் அதில் மாறும், இதில் மாறும். கறி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஓரளவுக்கு ஒரு அரை பதத்தில் வெந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் இந்த பக்கம் வடிக்கிற பாருங்கள். அந்த வடித்த ரைஸ் தூக்கி அதில் போட்டுரும். அரை பதம் கறி வந்து இந்த தண்ணியில் வெந்துடும். அரை பதம் கறி வந்து நம்ம அரிசி போடுற பாருங்கள், அந்த தம்மில் வெந்துடும். வடி தண்ணி தான், வேறு எதுவும் இல்லை. இருபது நிமிஷம். இது ஒரு 10 நிமிஷம், அதுமா ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ.
எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். கறி கரெக்டான பதத்தில் வந்துருக்கு, ரைஸும் அழகான பதத்தில் வந்துருக்கு. டேஸ்ட் பார்த்துடலாம். எல்லாமே பக்கா. ஒரு பிளேட் சாப்பிட்றாங்க, இன்னொரு பிளேட்டோடு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம கடையில் வந்து. 3 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். 3 இயர்ஸாக நான் ரெகுலர் கஸ்டமர். ஃபேமிலியாக இப்போ குழந்தை இங்கே இருக்கிற சிக்கன் தான் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவோம். மற்ற கடையில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஸ்டமக் பெயின் இருக்கும். இங்கே ஸ்டமக் பெயின் இல்லை, சிக்கன் நான் ரெகுலராக சாப்பிடுவேன். குழந்தைங்க வாங்கி கொடுப்போம், குழந்தை சிக்கன் சாப்பிடுவான். மற்ற கடையில் இல்லாத அளவுக்கு இங்கே குவான்டிட்டியும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ப்ரிப்ரேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக நம்ம கடையில் வந்து ஒரு 11 மணிக்கெலாம் பிரியாணி கிடைக்கும். நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குமணஞ்சாவடியிலேருந்து இந்த மாங்காடு போகிற வழியில் வந்து வரும்போது HP பெட்ரோல் பங்கு ரைட் சைடில் இருக்கும். அதை தாண்டி வரும்போது பஞ்சாபி நியூ இண்டூஸ் அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குது. ஈவினிங்கில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் போடுறோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு, பரோட்டா, முட்டை தோசை, ஆனியன் தோசை, கொத்து பரோட்டா, சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ரைஸு, பீஃப் ரைஸு, எக் ரைஸு, எக் நூடுல்ஸு, சில்லி சிக்கன், சில்லி பீஃபு, 65, லாலிபப்பு, லெக் பீஸு, காடை, இதெல்லாம் நம்ம கடையில் கிடைக்கும். ஈவினிங் டைமில் அது 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பக்கம் போகிறவங்க நம்ம கடையில் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நமக்கு ஆதரவு தாங்க. இதை தவிர வந்து மேரேஜ், பர்த்டே, காது குத்து, எந்த மாதிரியான விசேஷங்களாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுங்க. நம்ம நல்ல முறையில் சிறந்த முறையில் செஞ்சு தர்றோம். நீங்கள் எதிர்பார்க்கிறத விட நல்ல முறையில் செஞ்சு தருவோம். பிரியாணி அங்கை நீயும் கவனமுடன் களைந்திடு அரிசியை கல்யாணி.